ஒரு உயிர் இறைவனை தேடி புறப்படும்போது அதை தடுத்து நிறுத்த 6 கோடி மாயா சக்திகள் பெரும் படையெடுத்து வருவதை கடந்த பகுதியில் கண்டோம். அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு முதலைப்பிடி போல இறைவனின் திருவடிகளை மாணிக்கவாசகர் எப்படி பற்றிக் கொண்டார் என்பதை உணர்ந்தபோது நம் மெய்சிலிர்த்தது. ஆனால் இங்கேதான் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உலகப் பற்றுகளையெல்லாம் உதறிவிட்டு முழுமையாக இறைவனிடம் சரணடைந்த ஒரு மனிதனின் நிலை எப்படி இருக்கும்? அந்த பரமானந்தத்தை சுவைத்த ஒருவரை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? இறைவனின் பேரன்பில் மூழ்கும்போது நம் உயிரணுக்களில் ஏற்படும் அந்த அசாத்தியமான மாற்றங்கள் என்ன? மாணிக்கவாசகரின் எலும்புகளையே உருகச் செய்த அந்த மெய்க்காதல் எப்படிப்பட்டது? இறைவனே குருவாக இறங்கி வந்த அந்த மாபெரும் கருணையை நோக்கி இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். உங்கள் ஆன்மாவை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவாசகத்தின் இந்த பேரொளிக்குள் நுழையலாம், வாருங்கள். பகுதி 1. ஞானப்பித்தும் நாடவர் பழித்துரையும். இறைவனின் பேரன்பை முழுமையாக உணர்ந்த ஒரு பக்தனின் நிலை எப்படி இருக்கும்? அந்த பரவச நிலையை மாணிக்கவாசகர் இந்த வரிகளில் ஒரு தத்ரூபமான ஓவியம் போல தீட்டுகிறார். கசிவது பெருகக் கடலென மருகி அகங்குழைன் துணுகுல மாய்மை விதிர்த்துச் சகம்பே என்று தம்மைச் சிரிப்ப நாணது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூணது வாகக் கோணுதலின்றிச் விளக்கம். ஒரு பக்தனின் உள்ளம் இறைவனின் கருணையை எண்ணி எண்ணி உருகத் தொடங்குகிறது. அந்த உருக்கம் ஒரு சிறு ஊற்றாக ஆரம்பித்து பிறகு ஒரு மாபெரும் கடல் போல பெருகி அவனது உள்ளத்தையே நெகிழச் செய்கிறது. அந்த பேரானந்த அதிர்வுகளை தாங்க முடியாமல் அவனது உடல் முழுவதும் நடுங்குகிறது, மெய் விதிர்த்து. ஒரு மின்சாரம் பாய்ந்தால் உடல் எப்படியொரு அதிர்வுக்கு உள்ளாகுமோ அப்படி இறைவனின் பேரொளி ஊடுருவும் போது ஏற்படும் மாற்றம் இது. இப்படி உலகச் சிந்தனையே இல்லாமல் இறைவனையே நினைத்து அழுது கொண்டிருக்கும் இவர்களை பார்த்து இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப இந்த உலகம் அவர்களை பார்த்து இவர்கள் பேய் பிடித்தவர்கள், பைத்தியக்காரர்கள் என்று சொல்லிச் சிரிக்குமாம். ஆனால் அந்த மெய்யடியார்கள் இதற்காக கவலைப்படுவார்களா? மாட்டார்கள். நாணது ஒழிந்து ஒரு குழந்தை தன் தாயிடம் அழும்போது எந்த வெட்கமும் படுவதில்லை அல்லவா? அதேபோல இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்ற உலகியல் காவுரவமும் வெட்கமும் அவர்களை விட்டு முற்றிலுமாக நீங்கிவிடும். அதற்கும் மேலாக ஒரு அற்புதமான வரியைச் சொல்கிறார், கவனியுங்கள். நாடவர் பழித்துரை பூணதுவாக. இந்த நாட்டு மக்கள் தங்களை பார்த்து பேசும் பழிச்சொற்களையும் கேலிகளையும் அவர்கள் தங்களுக்கு அணிவிக்கப்படும் விலை மதிப்பற்ற ஆபரணங்களாக பூணதுவாக கருதி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்களாம். ஏனென்றால் மற்றவர்களின் பழிச்சொற்கள் ஒரு அடியவனின் எஞ்சியிருக்கும் அகங்காரத்தையும் அழித்து அவனை இன்னும் தூய்மைப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய தத்துவம் பார்த்தீர்களா? நாம் ஒரு நல்ல சட்டை அணிந்தால் கூட மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று ஏங்குகிறோம். யாராவது நம்மை குறை சொன்னால் துவண்டு போகிறோம். ஆனால் இறைவனின் காதலில் விழுந்த ஒருவருக்கு இந்த உலகத்தின் பாராட்டு ஒரு குப்பையாகவும் உலகத்தின் பழிச்சொல் ஒரு மாபெரும் அணிகலனாகவும் மாறிவிடுகிறது. இங்கேதான் மாணிக்கவாசகர் சதுர் மற்றும் அரிமால் என்ற 2 நிலைகளை குறிப்பிடுகிறார். சதுர் என்பது நான் எவ்வளவு புத்திசாலி என்று நினைக்கும் நம்முடைய தந்திரமான உலகியல் அறிவு. இறைவன் ஒருவனை ஆட்கொள்ளும் போது அந்த போலித் திறமை அழிந்து இறைவனை தவிர வேறொன்றும் தெரியாத அரிமால் என்னும் ஒருவித ஞான பித்து அவர்களை ஆட்கொள்கிறது. உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களில் எத்தனை பேர் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து உங்கள் ஆன்மீக தேடலையோ அல்லது உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களையோ செய்யத் தயங்கியிருக்கிறீர்கள்? அந்த உலகியல் வெட்கத்தை உடைத்து வெளியே வந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? கீழே உள்ள கருத்துப் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகுதி 2. குருநாதனாய் வந்த மாபெரும் கருணை. தி டிசென்ட் ஆஃப் தி சுப்ரீம் குரு. எதற்காக அந்த அடியவர்கள் இப்படி பித்து பிடித்து அலைகிறார்கள்? எதை நினைத்து அவர்கள் அப்படி உருகுகிறார்கள்? அதற்கான விடையை அடுத்த வரிகளில் மாணிக்கவாசகர் வைக்கிறார். கற்று மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத் தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி யருளிய பெருமையை சிறுமையன்றிகழாதே திருவடி இணையை. விளக்கம். புதிதாக கன்றை ஈன்றெடுத்த ஒரு பசு கற்று
தனது கன்றை காணாமல் போனால் எப்படி ஒருவித பதற்றத்தோடும் தவிப்போடும் கதறுமோ, அதே போன்ற ஒரு மாபெரும் பிரிவாற்றாமையோடு அவர்கள் இறைவனை நினைத்து கதறுகிறார்கள். இங்கே கன்று என்பது ஆன்மா, பசு என்பது இறைவன். தன் கன்றை நக்கித் துடைத்து அரவணைக்கும் பசுவைப் போல இறைவன் தன்னை அரவணைக்க வேண்டும் என்ற ஏக்கம் அது. அவர்களுக்கு சிவன் அன்றி வேறு சிந்தனையே கிடையாது. மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது என்கிறார். இது மற்ற தெய்வங்களை இகழ்வது அல்ல, மாறாக ஒரு கணவன் மீது ஒரு மனைவி கொண்டிருக்கும் ஏக பக்தி போன்றது. தன் இலக்கில் அவர்கள் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி உருக காரணம் என்ன தெரியுமா? இந்த மனித அறிவுக்கு எட்டாத அண்ட சராசரங்களையும் கடந்த அந்த ஒப்பற்ற பரம்பொருள் அருபரத்து ஒருவன் நமக்காக இந்த சாதாரண பூமிக்கு அவனியில் இறங்கி வந்து ஒரு குருநாதனாக உருவெடுத்து அருள் புரிந்தானே, அந்த மாபெரும் இறங்கி வருதல், டிவைன் காண்டசென்ஷன், அவர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆன்மீக புள்ளி சிறுமை என்று இகழாதே. இறைவன் ஒரு மனித உருவில் குருவாக வரும்போது நம்மை போன்றே அவரும் உண்பார், உறங்குவார். இதை பார்த்துவிட்டு இவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தானே என்று நம் அறிவு கணக்கு போடும். இதைத்தான் சிறுமை என்று இகழாதே என்கிறார் மாணிக்கவாசகர். சமுத்திரமே ஒரு சிறு குடத்தில் அடங்கி வருவது போல அந்த பரம்பொருள் ஒரு மனித உடலுக்குள் குருவாக அடங்கி வருகிறது. அந்த உருவத்தை பார்க்காமல் அதற்குள் இருக்கும் அருவமான பேரொளியை பார்ப்பவர்களே உண்மையான அடியவர்கள். அந்த திருவடிகளை அவர்கள் ஒருபோதும் பிரியாமல் பற்றிக் கொள்கிறார்கள். சிந்தனைக்கு நண்பர்களே, உங்கள் வாழ்வில் உங்களுக்கு நல்வழி காட்டிய குருவையோ அல்லது ஒரு வழிகாட்டியையோ நீங்கள் எப்போதாவது ஒரு சாதாரண மனிதராக மட்டும் பார்த்திருக்கிறீர்களா? அல்லது அவர்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக பண்பை உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு குருவின் வடிவில் இறைவன் உங்களை தேடி வந்த அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். பகுதி 3, நிழல் போன்ற பக்தி, The Shadow of Devotion. சரி, அந்த இறைவனின் திருவடிகளை ஒரு பக்தன் எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும்? அவன் இறைவனை தேடி அலைய வேண்டுமா அல்லது அவரோடு ஒன்றி போக வேண்டுமா? இதற்கும் மாணிக்கவாசகர் ஒரு மிக எளிய ஆனால் ஆழமான உதாரணத்தை சொல்கிறார். பிரிவினை யறியா நிழலது போல முன்பின்னாகி முனியா தத்திசை. விளக்கம்: நமது நிழல் எப்போதாவது நம்மை விட்டு பிரியுமா? சூரியன் நமக்கு முன்னால் இருந்தால் நிழல் பின்னால் விழும். சூரியன் பின்னால் இருந்தால் நிழல் முன்னால் விழும். ஆனால் அது ஒருபோதும் நம் உடலை விட்டு தனித்து பிரிந்து செல்வதில்லை. இங்கே இறைவன் என்பவர் சூரியன், பக்தன் என்பவர் அந்த சூரியனை தொடரும் நிழல். நிழலுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம், வில் கிடையாது. உடல் எங்கே நகர்கிறதோ அங்கே நிழலும் நகரும். அதே போலத்தான் உண்மையான அடியவர்கள் இறைவனின் திருவடிகளை விட்டு ஒருபோதும் பிரியாத நிழல் போல தொடர்வார்கள். ஆன்மீக புள்ளி முனியாது அத்திசை. முனியாது என்றால் வெறுக்காமல் அல்லது சோர்வடையாமல் என்று பொருள். குருவாக வந்த இறைவன் எத்திசையை நோக்கிச் செல்கிறாரோ அந்த திசையையே நோக்கி அவர்கள் வணங்கி நிற்பார்கள். இறைவன் ஒருவேளை நம்மை துன்பத்தில் நடத்தினாலும் இதுவும் அவன் செயல் என்று சோர்வடையாமல் நிழலைப் போல அவனை பின்தொடர்வதே உயர்ந்த பக்தி. தன்னை தனித்துவமான ஒரு ஆளாக காட்டிக்கொள்ளாமல் இறைவனின் ஒரு அங்கமாகவே மாறிப்போகும் அந்த சரணாகதி நிலையை இந்த நிழல் உவமை நமக்கு உணர்த்துகிறது. சிந்தனைக்கு: நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் வரும்போது மட்டும் இறைவனை பற்றி கொண்டு துன்பம் வரும்போது அவனை விட்டு விலகிச் செல்கிறோமே. ஆனால் உண்மையான பக்தி என்பது நிழலைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு ஒட்டியிருப்பதே. இதை நாம் எப்போது உணரப்போகிறோம்? பகுதி 4, மெய்க்காதலின் உடல் மாற்றங்கள். இறைவனின் திருவடிகளை நிழல் போல தொடரும் அந்த அடியவர்களுக்கு என்ன நிகழ்கிறது? பக்தி என்பது வெறும் மனதோடு நிற்பதல்ல, அது உயிரணுக்களில் ஊடுருவி உடலையே மாற்றக்கூடிய மாபெரும் வேதியியல் மாற்றம் என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன. என்புனைந் துர்கி நெக்கு நெக்கேங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புல நொன்றி நாதவென் ரரற்றி உரை தடுமாறி உரோமன் சிலிர்ப்பக் கரமலர் மொட்டித் திருதய மலரக் கண்களி கூற நுண்டுளியரும்பஸ். விளக்கம்: இதன் பொருளை ஆழமாக உணர்ந்து பாருங்கள். இறைவனின் அன்பை நினைத்து நினைத்து
அவர்களின் கடுமையான எலும்புகள் கூட கசிந்து உருகுகின்றனவாம். நெக்கு நெக்கு என்று ஏங்கித் தவிக்கிறார்கள். அவர் மீதான அன்பு என்னும் ஆறு அவர்களின் இதயக் கரையை உடைத்துக் கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது. பஞ்சேந்திரியங்கள் எனப்படும் 5 புலன்களும் சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் ஒடுங்கி நிற்கின்றன. என் நாதனே, என் தலைவனே என்று வாயார அரற்றுகிறார்கள். இறைவனின் நாமத்தை சொல்லும்போது நாக்கு தழுதழுத்து வார்த்தைகள் தடுமாறுகின்றன. உடல் முழுவதும் உள்ள முடிகள் பக்தியால் சிலிர்த்து நிற்கின்றன, உரோமம் சிலிர்ப்ப. அவர்களது கைகள் தாமரை மொட்டுகளைப் போல குவிந்து இறைவனை தொழுகின்றன, கரமலர் மொட்டித்து. கைகள் குவியும் போது அவர்களின் இதய தாமரை முழுமையாக மலர்கிறது, திருதயம் மலர். கண்கள் ஆனந்தத்தில் திளைக்க அந்த விழிகளிலிருந்து நுண்ணிய நீர்த்துளிகள், அதாவது ஆனந்த கண்ணீர் அரும்பி வழிகிறது. இப்படி தளர்ந்து போகாத என்றென்றும் செழித்தோங்கும் பேரன்பினை நாளுக்கு நாள் வளர்க்கும் அடியவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் வந்த அந்த மாபெரும் இறைவனை மாணிக்கவாசகர் போற்றி புகழத் தொடங்குகிறார். தாயே யாகி வளர்த்தனை போற்றி, மெய்தரு வேதிய நாகி வினைகெட கைத்தரவல்ல கடவுள் போற்றி. விளக்கம்: என்னை ஒரு தாயைப் போல அரவணைத்து வளர்த்தவனே, உனக்கு போற்றி. மெய்ப்பொருளை உணர்த்தும் ஒரு அந்தணனாக குருவாக எழுந்தருளி வந்து என்னுடைய பிறவி வினைகள் அனைத்தும் அழியும்படியாக எனக்கு கை கொடுத்து காப்பாற்றிய மாபெரும் கடவுளே, உனக்கு போற்றி என்று முழுமையாக சரணடைகிறார். பகுதி 5. ஆடகமதுரை அரசும் தில்லைக்கூத்தனும். தன்னை ஆட்கொண்ட குருநாதனை போற்றிய பிறகு அவர் குடிகொண்டிருக்கும் முக்கிய திருத்தலங்களையும் அவரது திருவிளையாடல்களையும் குறிப்பிட்டு மாணிக்கவாசகர் போற்றுகிறார். ஆடக மதுரை அரசே போற்றி கூட, லிலங்கு குருமணி போற்றி, தென் தில்லை மன்றினு லாடி போற்றி, இன்றென காரமு தானாய் போற்றி. விளக்கம்: பொன்மயமாக பிரகாசிக்கும் மதுரை மாநகருக்கு அரசனாக விளங்குபவரே போற்றி. இங்கே அரசே என்பது சிவபெருமான் தமது சடைமுடியையும் கங்கையையும் மறைத்துக் கொண்டு விலைமதிப்பற்ற மணிமுடி தரித்து சாவுந்தர பாண்டியனாக வந்து மதுரையை அரசாண்ட மாபெரும் திருவிளையாடலை குறிக்கிறது. நான் மாடக்கூடல் என்று அழைக்கப்படும் மதுரையில் ஒளிரும் குருநாதனே போற்றி. பழங்காலத்தில் வருணன் மதுரையை அழிக்க பெரும் கடலை ஏவிய போது சிவபெருமான் 4 மேகங்களை அனுப்பி அவை 4 மாடங்களாக மாறி மதுரையை காத்தன. இதனாலேயே மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்ற பெயர் வந்தது. அழகிய தென்தில்லை எனப்படும் சிதம்பரத்தின் அம்பலத்திலே ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் ஆனந்த நடனமாக கூத்தாடுபவரே போற்றி. இன்று எனக்கு ஒருபோதும் தெவிட்டாத அமுதமாக வந்து தித்திக்கின்ற பெருமானே, உங்களுக்கு என் போற்றி. பகுதி 6. போற்றி திருத்தொடர், சரணாகதியின் உச்சம். இதற்கு பிறகு மாணிக்கவாசகர் முற்றிலும் தன்னை மறந்து இறைவனின் பல்வேறு வடிவங்களையும் குணங்களையும் வரிசையாக போற்றி துதிக்கத் தொடங்குகிறார். இந்த போற்றி வரிகளை நாம் படிக்கும்போதே நமக்குள் ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி பெருகுவதை உணர முடியும். மூவா நான்மறை முதல்வா போற்றி, இடப வெல்கொடி சிவனே போற்றி, மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்லா நெஞ்சங் கனிவித்தாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி. விளக்கம்: என்றும் அழியாத 4 வேதங்களுக்கும் முதல்வனே போற்றி. வெற்றியின் அடையாளமான இடபக் கொடியை, நந்திக் கொடியை ஏந்திய சிவனே போற்றி. மின்னலைப் போன்ற ஒளிரும் உருவத்தை கொண்டவனே போற்றி. என்னைப் போன்ற கல்லான நெஞ்சத்தையும் கசிய வைத்து உருக செய்த கருணை மலையே போற்றி. இந்த பிரபஞ்சத்தை படைப்பவரும் காப்பவரும் அழிப்பவரும் நீங்களே, உங்களுக்கு போற்றி. என் வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்தையும் வேரோடு களையும் என் தந்தையே உங்களுக்கு போற்றி. ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையே நடிமை கண்டாய் போற்றி. விளக்கம்: எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கும் ஆதிப்பொருளே போற்றி. உண்மையான மெய்ஞான அறிவே போற்றி. நான் சென்றடைய வேண்டிய இறுதி இலக்கே கதி போற்றி. இனிக்கும் கனியே போற்றி. என்னை உடைமையாகக் கொண்டவரே போற்றி.
எல்லாவற்றுக்கும் கீழான கடையேனாகிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட மாபெரும் கருணையே போற்றி. இப்படியாக அணுவே போற்றி, தலைவா போற்றி, மருந்தே போற்றி, எளியோர்க்கு எளிய இறைவா போற்றி என்று தொடர்ச்சியாக மழையெனப் பொழிகிறார் மாணிக்கவாசகர். தீயிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, வெளியிடையொன்றாய் விளைந்தாய் போற்றி, அழிபவருள்ளத் தமுதே போற்றி, கனவிலுந் தேவர் கரியாய் போற்றி. விளக்கம்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களாகவும் நீங்களே இருக்கிறீர்கள். அன்பு செய்யும் அடியவர்களின் உள்ளத்தில் அமுதமாகச் சுரப்பவர் நீங்களே. ஆனால் உங்களை உண்மையாக தேடாத தேவர்களுக்கு அவர்கள் கனவில் கூட கிடைக்காத அரிய பொருளாக இருப்பவரும் நீங்களே போற்றி என்று அகில உலகமும் அவரே, அணுவுக்குள் அணுவும் அவரே என்ற அத்வைத தத்துவத்தை இந்த போற்றி திருத்தொடரின் மூலம் உலகிற்கு பறைசாற்றுகிறார் மாணிக்கவாசகர். இன்று நாம் திருவாசகத்தின் மிக உன்னதமான ஒரு பகுதியை பார்த்தோம். பக்தி என்பது ஏதோ வாரத்திற்கு ஒரு நாள் கோயிலுக்கு சென்று வருவது மட்டுமல்ல. அது நம் எலும்புகளை உருகச் செய்யும், நம் தர்க்க அறிவை மழுங்கச் செய்து ஞான பித்தனாக மாற்றும் ஒரு மாபெரும் வேதியியல் மாற்றம் என்பதை மாணிக்கவாசகர் நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார். இந்த சமூகம் நம்மை பார்த்து என்ன சொல்லும் என்ற பயத்தை நாம் என்று தூக்கி எறிகிறோமோ, அன்றுதான் இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொள்ளும் உண்மையான தைரியம் நமக்கு பிறக்கும். ஒரு பசு தன் கன்றை எப்படி பாசத்தோடு அழைக்குமோ, அப்படி அந்த இறைவன் தாகத்தோடு வரும் அடியவர்களுக்காக குருவாக இறங்கி வந்து அருள் செய்ய இப்போதும் காத்திருக்கிறான். மாணிக்கவாசகருக்கு நரியை பரியாக்கி பெருந்துறையில் குருநாதனாக மரத்தடியில் வந்து அமர்ந்து அருள் புரிந்த அதே மாபெரும் கருணை முழுமையான சரணாகதியோடு அழைத்தால் இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய பதிவில் நாம் கண்ட ஆடக மதுரை அரசே போற்றி அல்லது கடையே நடிமை கண்டாய் போற்றி, இந்த வரிகளில் உங்கள் ஆன்மாவிற்கு நெருக்கமான வரி எது? அல்லது நீங்கள் கோயிலில் இறைவனை தரிசிக்கும் போது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்கள் கலங்கி மெய் சிலிர்த்த அந்த அற்புத தருணத்தை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த சிலிர்ப்பான ஆன்மீக அனுபவங்களை கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவம் இந்த தேடலில் உள்ள இன்னும் பலருக்கு ஒரு மாபெரும் ஊக்கத்தை அளிக்கும். உடலை உருகச் செய்யும் திருவாசகத்தின் இந்த அற்புத பயணத்தில் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி வலைவொலியோடு இணைந்திருங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் திருவாசக தேடலில் சந்திப்போம்.